Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு Kawasaki பைக்கில் வந்து ஸ்பார்க் பிளக் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்தவரைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து ஸ்பார்க் பிளக் சேஞ்ச் பண்ணணும். நான் கொஞ்சம் 14 வரையிலும் ஓட்டிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொதுவாக வந்து நம்ம பஜாஜ் பல்சரு இல்லாட்டி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு ஸோ அந்த மாதிரி பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஸ்பார்க்கு அந்த கனெக்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து வெளியேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லிக்விட் கூல்டு இன்ஜினு அது மட்டும் இல்லாமல் 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் வெர்டிகலாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து நம்ம மேலே இருந்தால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டேங்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா கனெக்டர் வந்து நல்லா அந்த ஸ்பார்க் பிளக்கோட பவர் காயில் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் உள்ளேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டேங்கை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து Kawasaki Z250 2 சிலிண்டர் இன்ஜின் பைக்கு. ஸோ Ninja300 Ninja400 ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஏன்னா வந்து இந்த பைக் லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேமாக தான் இருக்கும். அதே போல் மற்ற சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜினாக இருந்தாலும் சரி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் இருந்தாலும் சரி, அதுவும் வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் பஜாஜ் RS200 NS200 ஸோ அதிலே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ டேங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு பவர் கனெக்டர் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபியூவல் லைனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேங்க் ஓவர்ஃப்ளோ லைன் ஸோ அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். சைடு பேனல்ஸும் வந்து ஃபேரிங்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து கூலண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் ஃப்ளூயிடு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏர் ஃபில்டர் ஸோ இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த சைடு பேனல் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்பார்க் பிளக்கை பொறுத்தவரைன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. மெயினாக வந்துட்டு காப்பரு, பிளாட்டினம், அதுக்கப்புறம் இரிடியம் டிப்பு உள்ள ஸ்பார்க் பிளக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்க அப்படின்னா பொதுவாக வந்து இப்போ இந்த பைக்கை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஜிகே ஸ்பார்க் பிளக்கு. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பார்க் பிளக்கு யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் சார்ட்டில் இருக்குது. ஸோ அதை தான் நான் திரும்ப யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ரேஸ் ட்ராக்கில் வந்து ரெகுலராக ஓட்டுறீங்க அப்படின்னா மட்டும் பிளாட்டினமோ இல்லை இரிடியம் ஸ்பார்க் பிளக்கோ போகலாம். இல்லாட்டி வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த பைக்கு வந்து 2 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து 2 ஸ்பார்க் பிளக் வந்து தேவைப்படும். நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் என்ஜிகேவோட. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பார்க் பிளக் தான். நான் இரிடியமோ இல்லை பிளாட்டினமோ போகலாம். ஏன்னா நான் வந்து ரெகுலராக தான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து நம்ம வேறு ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸும் வந்து அந்த மாதிரி வரும். பட்டு பிளாட்டினம் இரிடியம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லாங் ரன் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஹை ஹீட் வந்து கேப்பபிள். மெல்ட்டிங் பாயிண்ட் அந்த டிப்போட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் இந்த நார்மல் காப்பர் ஸ்பார்க் பிளக்கை விட. அதனால் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரும். வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைடு பேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு டேங்க் வந்து இந்த 2 போல்ட்டில் இந்த 2 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணோம். இந்த 2 போல்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ ட்ரைன் ஹோலு ஸோ இந்த டியூபை மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும். இந்த ஓவர்ஃப்ளோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டேங்கை லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூவல் பம்புக்கு போகிற கனெக்டர் உள்ளே இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபியூவல் லைன் வந்துருக்கும். ஸோ அது ரெண்டும் டிஸ்கனெக்ட் பண்ணணும். இந்த ட்ரைன் ஹோலு அந்த டியூபும் வந்து நம்ம இப்போது டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து இந்த 2 போல்ட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன கட்டை கொடுத்து தூக்கி வச்சுருக்கேன். இந்த கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது ஃபியூவல் பம்புக்கு போகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்டரு. இது வந்து நார்மலாக நம்ம மற்ற கேபிள் இருக்க மாதிரி தான். இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பெட்ரோல் வந்துட்டு போகிற ஃபியூவல் லைனு. ஸோ இந்த ஃபியூவல் லைன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ ட்ரைவர், ஃப்ளாட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பினோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபியூவல் லைனை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து ஃபியூவல் பம்புக்கு போகிற பவர் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். டேங்க் ரிமூவ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக் அப்படிங்கிறதுனால வந்து அந்த நாபு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கார்பரேட்டர் பைக் அப்படிங்கிறப்போ வந்து ஃபியூவல் வந்து எந்தவித எலக்ட்ரானிக் கண்ட்ரோலும் இல்லாமல் வந்து நம்ம நாபு ஓப்பன் பண்ணால் கீழே வந்து பெட்ரோல் வரும். ஸோ ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக்கில் வந்து டேங்க்குள்ளே வந்து ஃபியூவல் பம்ப் இருக்கும். ஸோ அதுக்கு பவர் சப்ளை போனால் தான் வந்து ஃபியூவல் டியூப் வழியாக ஃபியூவல் வந்து வெளியே வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து
இன்ஜினை ஆஃப் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து டேங்கை ரிமூவ் பண்ணுறப்போ வந்து ஃபியூவல் லைனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்துட்டு ஃபுல்லாக லீக் ஆகாது. ஸோ அந்த பைப் லைனில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லீக் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஜின் ஹீட்டாக இருக்கப்போ வந்து நீங்கள் டேங்கை ரிமூவ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா மேலே வந்து துணிகினி ஏதாவது வச்சுக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ திருப்பினோம்னா ஜஸ்ட் இது வந்து மேலே வந்து வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூவல் பைப்பை வந்து ரிமூவ் பண்ணலாம். கொஞ்சம் சேஃப்டிக்கு வந்து கீழே கொஞ்சம் துணியை வச்சு விட்ருவோம். ஃபஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியூவல் பம்ப் அப்படிங்கிறதுனால ஃபியூவல் பம்புக்கு பவர் சப்ளை போனால் தான் வந்து இந்த டியூப் வழியாக வந்து ஃபியூவல் வந்து வெளியே வரும். இல்லாட்டி வந்து இது ஃபியூவல் வெளியே வராது. அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு. இந்த ஒரு கனெக்டரும் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 2 கனெக்டரும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்பார்க் ப்ளக்குக்கு போகிற அந்த பவர் கனெக்டர் வந்து அது வந்து மற்ற ஹார்னஸில் இருக்க மாதிரி தான் வந்து அந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டு புல் பண்ணோம் அப்படின்னா காயிலேருந்து ஈஸியாக கழட்டிட முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பார்க் ப்ளக்கோட காயில் வந்து மேலேருந்து இந்த மாதிரி புல் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். ஸோ அது புல் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா இது நல்லா டைட் ஃபிட்டில் இருக்கும். நம்ம அந்த கனெக்டரு அந்த பிளாஸ்டிக்கை பிடிச்சி லோடு கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து சென்டரில் இருக்க பார்ட்டை பிடிச்சி நம்ம புல் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பார்க் ப்ளக்கை வந்து 16 mm ப்ளக் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி வண்டியிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு ஸ்பேனர் போட்டு வந்து லூஸ் பண்ணி ஸ்பார்க் ப்ளக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பழைய ஸ்பார்க் ப்ளக் வந்து கழட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு புது ஸ்பார்க் ப்ளக்கோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப புது ஸ்பார்க் ப்ளக் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸ்பார்க் ப்ளக்கை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டனிங் டார்க் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம மெக்கானிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து கையிலே வந்து எவ்வளோ டைட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டார்க் ரெஞ்ச் இருக்குது. இந்த ஸ்பார்க் ப்ளக் டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 Nm டார்க்கு வந்து தேவைப்படும். ஸோ ஓவர் டைட்டும் பண்ணிடக்கூடாது, அதே சமயத்தில் கம்மியான டைட்டும் வச்சிடக்கூடாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஇக்னேஷனு லாக்கிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து கரெக்டாக டைட் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் நீங்களாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் ரெஞ்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பெஸ்ட்டு. 2 ஸ்பார்க் ப்ளக்கும் வந்து இப்போது 2 சிலிண்டர்லேயும் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பார்க் ப்ளக் காயிலை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த காயில் ஹெட்டு வந்து டைரெக்ஷன் வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டுறேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் காயில் ஹெட்டு வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒயர் கனெக்டர் வந்து அந்த பொசிஷனில் இருக்கப்போ தான் ஈஸியாக நம்ம வந்து காயில் ஹெட்டோட கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டூல் வச்சுட்டு இது வந்து பைக்கிலே வரது ஸ்பார்க் ப்ளக்கு கழட்டுறதுக்கான டூல். ஏன்னா இது உள்ளே இருக்கும். ஸோ அதை கழட்டுறதுக்கு வந்துட்டு புது ஸ்பார்க் ப்ளக் வந்து இப்போ 2 ப்ளக்லேயே மாற்றிட்டேன் நான். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த கனெக்டரு அதுக்கப்புறம் பவர் காயில் ஸோ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டார்க் ரெஞ்ச், இந்த டார்க் ரெஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணி டார்க்கு செட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமு, கூலண்ட்டு பைப்பு, அதுக்கப்புறம் கனெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் வந்து இப்போ இன்ஜின் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் வந்து அந்த காயில் கழட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாம் ஓரளவுக்கு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேங்க்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த கனெக்டர் எல்லாமே வந்துட்டு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு டேங்கோட போல்ட்டு மற்ற சைடு பேனல் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆயிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பார்க் பிளக் சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.